friends, welcome to Vinosri channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வீடியோ போட்டு இன்னைக்கு வந்து நம்ம டின்னர் தான் ரெடி பண்ண போகிறோம். என்னடா அடுத்தடுத்து டின்னர் வீடியோவாக வருது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் டின்னர் தான் நான் ஃப்ரீயாக நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. அவசரமாக பண்ணுறதுனால வீடியோ எடுக்க முடியாது. ஸோ டின்னர் தான் நான் ஃப்ரீயாக பண்ணுவேன், அதனால தான் அதை எடுக்கிறேன். டின்னர்னால் நம்ம வந்து நார்மலாக எல்லோரும் வீட்லேயும் என்ன இருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் ரைஸ் வந்து சாப்பிடுவாங்க யாருனாலும். ஸோ இட்லி தோசைக்கு வந்து எப்போவும் என்ன பண்ணுவோம், நார்மலாக சட்னி, சாம்பார் இந்த மாதிரி தான் வச்சிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பார் வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நார்மலாக நான் வந்து இப்போது தோசை இட்லினா சாம்பார் சட்னி இப்படி தான் நானும் வைப்பேன். ஸோ இது வந்துட்டு எங்கள் அத்தையோட டிஷ், எங்கள் அத்தைக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட டிஷ் இது. அவங்க தான் எனக்கு வந்து இந்த இது வந்து சொல்லி கொடுத்தாங்க, எப்படி வந்து இந்த சாம்பார் பருப்பு இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், அன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போல்லாம் நீங்கள் தண்ணி பார்த்து நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் தண்ணி குடிச்சிட்டே இருங்க, அப்போ தான் வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நானுமே கிச்சனுக்கு வர்றப்பெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். அது போக பாட்டில் எப்போவுமே தண்ணி என் பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் தண்ணி குடித்து உடம்பு கொஞ்சம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அது போக சட்னி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து தேங்காய் எடுக்கிறதுக்கு தேங்காய் எடுக்கிற கருவி, அப்புறம் வந்து 2 பேருக்குங்கிறனால நான் இவ்வளோ தான் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம நல்லா காயை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். குக்கரில் வைக்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன், இல்லாட்டி 1 by 1 தான் போடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணணும். நான் வந்து அதை வீடியோ எடுக்க முடியல. என்னென்ன மசாலா ஆட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து சாம்பார் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் வத்தப்பொடி கொஞ்சோண்டு, அப்புறம் பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு, இல்லை சாம்பார் மசாலா இல்லைனா நீங்கள் வந்து வீட்டு மசாலா கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயப்பொடி கண்டிப்பாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். போட்டுட்டு இதில் வந்து வத்தல் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தாளிக்கும் போது. அப்புறம் இதை ஃபுல்லாக தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு மொத்தமாக ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம அதோடு சேர்த்து அரிசி மாவு இருக்கு இல்லையா, நம்ம தோசை மாவு இருக்குல்ல, அதில் 1 கரண்டி தோசை மாவு எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அடியில் ஒட்டிடும் தோசை மாவு வந்து. ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து அன்றைக்கி கூட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இவ்வளோ தண்ணியாக இருக்காது, நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இது வந்து தோசைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா திக்காக கொஞ்சம் அடியில் ஒட்டாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்துட்டு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நான் இதை விசில் வைக்கும் போதே நான் வந்து சைடில் சட்னி ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் சட்னி வந்து நார்மலாக எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நான் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்பெஷலாக என்னைக்காச்சும் யாராச்சும் சொன்ன ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் சேனல் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சட்னி வச்சியாச்சு. ஸோ நமக்கு வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்லாம், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.